சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், ஸ்ரீராமர் நவராத்திரி விரதம் அனுஷ்டித்த கதை பற்றி பார்க்க போகிறோம். நவராத்திரியின் 9 நாட்களும் முப்பெரும் தேவியர்களின் அருளை பெறுவதற்காக நாம் வழிபடுவது வழக்கம். ஆனால் தேவியின் அருளையும் வெற்றிகளையும் பெறுவதற்கு மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களும் கூட நவராத்திரி விரதம் கடைபிடித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. சிவபெருமான், ஸ்ரீராமர் போன்ற தெய்வங்களே நவராத்திரி விரதம் கடைபிடித்ததாக சொல்லப்படுகிறது. அனைத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவள் அன்னை சக்திதான் என்பதால் நவராத்திரி நாட்களில் சக்தியின் ஆதர்ஷ வடிவமாக விளங்கும் பெண் குழந்தைகளை நாம் பூஜிக்கிறோம். இதன் காரணமாக நம்மில் சிறியவரையும் மதிக்கும் மனப்பான்மை நமக்கு ஏற்படுவதுடன், பூஜிக்கப்படும் குழந்தைகளின் மனதிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சிவபெருமானும் ராமபிரானும் கூட நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. தேவி பாகவதத்தில் மகரிஷி வியாசர் ராமபிரான் அனுஷ்டித்த நவராத்திரி விரதம் பற்றி விளக்கியுள்ளார். சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு ராமர் மிகுந்த துயரத்துடன் லக்ஷ்மணனுடன் அமர்ந்திருந்தார். அப்போது திரிலோக சஞ்சரியான நாரதர் அங்கே வந்தார். அவரை வரவேற்று வணங்கிய ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அவர் அருகே அமர்ந்தனர். ஸ்ரீராமனின் முகவாட்டத்தை கண்ட நாரதர் பேசத் தொடங்கினார். ரகுகுல திலகா, நீ வருத்தத்துடன் இருப்பதற்கான காரணத்தை நான் அறிவேன். திரிலோக சஞ்சாரியாக நான் சஞ்சரிக்கும் வழியில் சொர்க்கத்துக்கும் சென்று வந்தேன். அங்கே எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்தன. அந்த விவரங்களை உன்னிடம் தெரிவிக்கவே வந்தேன் என்று கூறியவர் தொடர்ந்தார். மகாலட்சுமியின் அம்சமான சீதை முற்பிறவியில் ஒரு முனிவரின் மகளாக வேதவதி என்ற பெயரில் தோன்றியவள். தவத்தில் இருந்தவளைக் கண்டு மோகம் கொண்ட ராவணன் அவளை அடைய ஆசை கொண்டு அவளுடைய கையை பிடித்து இழுக்க முயற்சித்தான். கொண்ட வேதவதி நாராயணனை மணக்க தவம் புரியும் என்னை கண்டு மோகித்து, என் கையையும் பிடிக்க துணிந்த உன்னை நான் கொல்வதற்காக மறுபடியும் கர்ப்பவாசம் இல்லாமல் பூமியில் தோன்றுவேன் என்று சாபம் கொடுத்துவிட்டு அக்னியில் விழுந்து உயிரை மாய்த்து கொண்டாள். அவள்தான் சீதையாக அவதரித்து இருக்கிறாள். தான் அழிவதற்காகவே ராவணன் சீதையை கடத்தி சென்றிருக்கிறான். மகாவிஷ்ணுவின் அவதாரமான நீயும் ரகுவம்சத்தில் தோன்றி இருக்கிறாய். உன்னால் ராவணன் அழியப்போவது உறுதி என்று நினைத்து தேவலோகத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள் என்று கூறியவர் ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கான வழியையும் விளக்கினார். ராமச்சந்திரா, ராவணனை அழிப்பதற்கான வழியை சொல்கிறேன். நீ புரட்டாசி மாதம் வரும் நவராத்திரியில் விரதம் இருந்து அம்பிகையை பூஜை செய்தால் அம்பிகை உனக்கு அளவற்ற சித்திகளையும் தருவாள். இந்திரனும் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளும் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து அம்பிகையை வழிபட்டு பலன் அடைந்திருக்கின்றனர். எனவே நீயும் நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பாய் என்று கூறி விரதம் அனுஷ்டிக்கும் முறைகள் பற்றியும் கூறினார். நாரதர் கூறியபடியே நவராத்திரி பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு நவராத்திரி விரதத்தையும் பூஜைகளையும் ஸ்ரீராமர் மேற்கொள்ள துவங்கினார். மால்யவான் மலையில் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ராமர் பிரதமை முதல் விரதம் இருந்து பூஜைகளை நடத்தினார். 8வது நாள் அஷ்டமி தினத்தில் நள்ளிரவு வேளையில் மால்யவான் மலையின் உச்சியில் அம்பிகை சிம்ம வாகனத்தில் தோன்றி ராமருக்கு தரிசனம் தந்தாள். ராமனின் பூர்வ அவதாரங்களை உணர்த்தியதுடன் ராவணனை சம்ஹாரம் செய்ய அருள் புரிந்து மறைந்தாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.